இன்றைய பஞ்சாங்கம் செப்டம்பர் 9, 2024, 9/9/2024, தமிழ் குரோதி வருடம் ஆவணி மாதம் 24ஆம் நாள் திங்கட்கிழமை. விசாகம் நட்சத்திரம் மாலை 6:05 வரை, அதன் பிறகு அனுஷம் நட்சத்திரம். வளர்பிறை சஷ்டி திதி இரவு 9:55 வரை, அதன் பிறகு சப்தமி திதி. சித்த யோகம் மாலை 6 மணிக்கு மேல், மாலை 6 மணி வரை யோகம் சரியில்லை. மீனம் மற்றும் மேஷ ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று சஷ்டி விரதம், சூரிய சஷ்டி, குமார தரிசனம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் 2 மணி வரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை நேரம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சூரியன் புதன், கன்னியில் கேது சுக்கிரன், துலாமில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்று காலை 11:29 சந்திரன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சியாகின்ற காரணத்தினால காலை 11:29 வரை மீன ராசிக்கு சந்திராஷ்டமம், அதன் பிறகு மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி இன்று காலை 11:29 வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் சந்திரன் இருக்காரு. அதனால உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் ஏற்படும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களை சந்திக்கக்கூடிய யோகம் ஏற்படும். உங்கள் உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்துவிடும். அதனால் நீங்கள் எந்த விதமான சங்கடத்தையும் சந்திக்க மாட்டீங்க. மனசில் இருந்த கவலைகள் பறந்துவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக அலுவலக ரீதியாக, வேலை ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த சில நல்ல செய்திகள் வருவதன் மூலமாக, குறிப்பாக உங்களுடைய வேலையில் நீங்கள் உங்கள் பேரில் ஏதாவது குற்றம் சுமத்தி இருந்தாங்கன்னா அந்த குற்றம் நிவர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மொத்தத்தில் நீங்கள் எதிர்பாராத நல்ல விஷயங்களும் எதிர்பார்த்த நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தை காலை 11 மணிக்குள்ளே முடிச்சுக்கோங்க. காலை 11:29 சந்திரன் 8ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி குருவின் பார்வையில் வராரு. ஆக்சுவலாக குரு பார்வையில் வர்றதுனால நல்ல விஷயம்தான். ஆனால் 8ஆம் இடத்துல போய் நீச்ச பங்கமாகிறதுனால உங்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுறது மட்டும் இல்லாமல், குறிப்பாக உங்களுடைய வீடுமனை சார்ந்த விஷயங்களிலும் நற்செய்திகள் வருகின்ற யோகம் ஏற்படும். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவசரப்பட்டு யாருக்கிட்டையும் வார்த்தையை விட்டுறாதீங்க. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் சோர்விலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய வீடுமனை சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு இடமாற்றம் ஏற்பட்டிருக்கும். அந்த இடமாற்றம் அனுகூல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். காலை முதலே சந்தோஷமாக இருப்பீங்க. அதுவும் காலை 11:29 பிறகு சந்திரன் 8ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி குருவின் பார்வையில் வரும்பொழுது நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் மட்டும் தெளிவாக இருந்தால் போதும். ஏன்னா பேசக்கூடிய வார்த்தைகள் தான் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்குது. ராசிநாதனும் ராசிக்கு நட்சத்திரநாதனும் நீச்ச பங்கமாக இருக்காரு. 4ஆம் வீட்டு அதிபதியும் நீச்ச பங்கமாக இருக்காரு. இரு கிரகங்களும் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால அனுகூல பலன்கள் ஏற்படும். ஆரோக்கியத்தில் மட்டுமல்லாமல் பதவியிலும் முன்னேற்றம் ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரிகளுக்கு தனயோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆனால் தேவையில்லாத பேச்சுக்கள் தான் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கும். அடுத்தவங்க மனசை காயப்படுத்துகிற மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டு பிரயோஜனம் இல்லை. வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குறிப்பாக இந்த ராசியில் பிறந்த, இந்த நட்சத்திரத்தில் பிறந்த வழக்கறிஞர்கள் வெற்றி வாகை சூடக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ரிஷப ராசி ராசிக்கு 6ஆம் இடம் மற்றும் 7ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. இது உங்களுக்கு அமோகமான பலன்களை ஏற்படுத்தும். ராசிநாதன் சுக்கிரனும் நீச்ச பங்கம். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டு அதிபதியும் நீச்ச பங்கம் ஆகிறாரு காலை 11 மணிக்கு மேலே. இதன் காரணமாக உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி அடைவது மட்டுமல்லாமல் இளைய சகோதரர்களின் வளர்ச்சி அமோகமான பலன்களை ஏற்படுத்தும். இத்தனை நாளாக இளைய சகோதரர்கள் கடன் சார்ந்த விஷயங்களில் கட் அண்ட் ரைட்டாக பேசியிருப்பாங்க, கராராக பேசியிருப்பாங்க. இன்றைக்கி அவர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக செயல்படுறதுனால மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவிலாகட்டும் அல்லது மனதிற்கு பிடித்தவர்கள் உறவிலாகட்டும் உங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படும். மனசில் தைரியத்தை தரக்கூடிய நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள்.
கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு. வார்த்தைகள்ல மட்டும் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. குறிப்பா உங்களுடைய உடன்பிறப்புகளால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் சாதகமா இருக்கிறதுனால மன நிம்மதி ஏற்படும். வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு சற்று கடுமையான பேச்சுவார்த்தைகள் மூலமாக தேவையில்லாத சஞ்சலங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு மன நிறைவு ஏற்படும். குறிப்பாக காலையிலேருந்தே உங்களுடைய கடன் பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு உண்டான வழிமுறைகளை ஆராய்ந்து செயல்படுத்துவீர்கள். அதன் மூலமாக ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில் உதவிகரமாக இருக்கக்கூடிய செய்திகள் வருவதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீட்டில் மட்டும் தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத வாக்குவாதங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் வீட்டில் இன்முகத்தோடு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனால் பணபலம் அதிகரிக்கும். வாக்கு சாதுரியம் ஏற்பட்டாலும் வார்த்தைகளில் வரக்கூடிய உஷ்ணமான வார்த்தைகள் மூலமாக தேவையில்லாத எதிரிகளை உருவாக்கி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய தொழில் முறையில், உத்தியோக முறையில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். மிதுன ராசி. ராசிக்கு 5ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரன் இருக்கிறது. உங்கள் குழந்தைகள் விஷயத்திலோ உடன்பிறப்புகள் விஷயத்திலோ உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். இதன் மூலமாக மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முன்கோபத்தை தவிர்த்தால் மற்றபடி கெடுபலன்கள் இல்லை. நீங்கள் படபடப்பாக செயல்படுறீங்க, பதட்டத்தை அதிகரிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடுமையான உழைப்பு அதிகரிக்கக்கூடிய நேரம் இது. அஃபிஷியலாக மட்டும் இல்லை, பர்சனலாகவும் நீங்கள் தேவையில்லாத விஷயத்தில் நேரத்தை செலவிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் இருந்த மருத்துவ செலவுகள் குறைகின்ற சாதகமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் பெரிய நல்ல வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதுசாக வீடு வாங்குறதுக்கோ, இல்லை வீடு கட்டுறதுக்கோ, இல்லை வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கோ, வீடு மனை சார்ந்த விஷயங்களில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு கடின உழைப்புக்குண்டான ஊதியம் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளை களைந்தெறிவீர்கள். எதிரிகள் இருக்கவே மாட்டாங்க. கடல் கடந்த தொடர்புகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த விலையுயர்ந்த பொருட்கள் வாங்கிறதுக்காக சிலருக்கு கடன் உதவியும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தேவையில்லாத கடனை அதிகரிக்காமல் பார்த்து கொள்வது நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையின் தேவைக்காக சந்தோஷமான செலவுகளை செய்வீர்கள். அவர்கள் இன்று உங்களுக்கு மன அமைதியை தரக்கூடிய வகையில் அனுகூல பலன்களை ஏற்படுத்துவார்கள். பிற்பகல் 11 மணிக்கு மேலே, காலை 11 மணிக்கு மேலே உங்களுக்கு மனோபலத்தை தரக்கூடிய செய்திகள் வருவதன் மூலமாக, அதாவது உங்களுக்கு ஹவுசிங் லோன், பேங்க் லோன், பர்சனல் லோன், ஏதாவது ஒரு லோன் சாங்ஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்கள், வீடு வாங்கிறதுக்கோ, இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு பிளான் மார்ட்கேஜ் லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு நல்ல செய்தி வருவது மன நிம்மதியையும் குடும்ப சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். 2ஆம் வீட்டு அதிபதி நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால தனயோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கடக ராசி. ராசிநாதன் நீச்ச பங்கமாக போகிறாரு இன்னைக்கு காலை 11 மணிக்கு மேலே. அதனால் 11 மணி வரைக்கும் உங்களுக்கு ஒரு தடுமாற்றமான சஞ்சலமான விஷயங்கள் நடக்கும். அதாவது உங்களுக்கு அலைச்சல், ஆரோக்கிய குறைச்சல் இதெல்லாம் நடக்கும். தாயாருடன் மனஸ்தாபம், உடன்பிறப்புகளால் உங்களுக்கு சஞ்சலங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படும். ஆனால் காலை 11:29 சந்திரன் 5ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி குருவின் பார்வையில் வந்து நீச்ச பங்கமாகும் பொழுது உங்களுக்கு மனோதிடம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்களுடைய செயல்பாடுகளில் திடீர் மாற்றங்கள் ஏற்படும். உடன்பிறப்புகளுடன் அந்யோன்யம் பாராட்டுவீர்கள். குறிப்பாக மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு யான பலத்தை தரக்கூடிய ஒரு நற்செய்தி வருவதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலை 11 மணி வரைக்கும் உங்களுக்கு அலைச்சல் இருக்கும். மனசில் சஞ்சலம் இருக்கும். இதை பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, யாரும் ஹெல்ப் பண்ணனா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு ஒரு கவலை இருக்கும். ஆனால் 11 மணிக்கு மேலே சந்திரன் குரு பார்வையில் வர்றதுனால உங்களுடைய சகோதர சகோதரிகளின் உதவியை கொண்டு உங்களுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களும் உதவி செய்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. இன்று 11:29 மேலே கஜகேசரி யோகம் லாபஸ்தானத்துக்கு ஏற்பட்டதுனால வியாபாரத்தில் பெருத்த லாபம் ஏற்படக்கூடிய யோகம் ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நாள் முழுவதும் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராசிநாதன் 11 மணிக்கு மேலே நீச்ச பங்கம் ஆகிறதுனால
எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். எதிரிகள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு சமயோஜித பதிலை தந்து அவர்களின் சிக்கல்களை தீர்ப்பதற்கும் அவர்களின் மன வருத்தத்தை போக்குவதற்கும் வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு எதிரிகள் நண்பர்களாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவி உறவில் இதுவரை இல்லாத அளவுக்கு புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால நிதானமாக பேசுங்க, கோபப்பட்டு பேசிடாதீங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரிந்த குடும்பம் ஒன்றிணைவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தாயாருடைய ஆரோக்கியத்தினால மருத்துவ செலவுகள் ஏதாவது ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த செலவுகள் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவருடைய ஆரோக்கிய முன்னேற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வளர்ச்சி ஏற்படுகின்ற நல்ல நாள். சிம்ம ராசி, இன்று உங்களுக்கு சில காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காலை 11 மணிக்குள்ள வழக்கு சார்ந்த விஷயத்துல நல்ல செய்திகள் வரும். நீங்க ஏதாவது வழக்கு தொடுத்திருக்கீங்க, இல்லை உங்க பேர்ல யாராவது வழக்கு தொடுத்திருக்காங்கன்னா இன்னைக்கு மார்னிங் காலை 11 மணி 35 நிமிஷத்துக்குள்ளார உங்களுக்கு நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகி சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். பண வரவில் இருந்த தொய்வுகள் விலகி சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அறிவார்த்தமான செயல்பாடுகள் மூலமாக உங்களுடைய எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். 3-10 அதிபதியான சுக்கிரன் நீச்ச பங்கமாக இருக்காரு. அதே சமயம் காலை 11 மணி 29 நிமிடங்களுக்கு மேல் விரையாதிபதி சந்திரனும் நீச்ச பங்கமாகிறாரு. அதனால உங்களுக்கு குடும்பம் சார்ந்த வருமானம், தொழில் சார்ந்த முதலீடுகள், உத்தியோகம் சார்ந்த இடமாற்றங்கள் அல்லது உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காலை 11 மணிக்கு மேலே குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு லாபம் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும். இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கௌரவம் சார்ந்த சங்கடங்களும் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மூத்த சகோதரர்கள் சற்று கோபத்தோடு பேசினாங்கன்னா அவர்கள் பேசும் பேச்சுக்கு உண்டான மரியாதை கொடுப்பதற்கு முயற்சி பண்ணுங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். காலை 11 மணிக்கு மேலே அலுவலக ரீதியாக இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய பதவி ஸ்திரத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வியாபாரியாக இருந்தால் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் வியாபாரத்தை விட வியாபாரத்தில் இருக்கக்கூடிய மரியாதை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகாரிகள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். அதிகாரிகளுடன் இருந்து வந்த மனஸ்தாபத்தை விலக்குவதற்கு முயற்சி எடுத்தீங்கன்னா இன்றைக்கி அந்த முயற்சியில் நல்ல பலிதம் ஏற்படும். அதனால் உங்களுக்கு பதவியில் ஸ்திரத்தன்மை ஏற்படுவது மட்டுமல்லாமல் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக நீண்ட போராட்டத்திற்கு பின் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். பேச்சை தொழிலாக கொண்டவர்கள், பாட்டு பாடுறவங்க, கவிதை எழுதுறவங்க, இந்த சினிமா துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கு. கன்னி ராசி, காலை 11 மணி வரைக்கும் 2ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் வளர்வரை சந்திரனா இருக்கிறதுனால உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்துவார். நல்ல வார்த்தைகளை பேசி வைக்கிறாரு. குடும்பத்தில் வீண் பேச்சுக்கள் குறைந்து அனுகூலமான பேச்சுக்கள் ஏற்படும். உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கிடைக்கும். குடும்ப தலைவிகள் குடும்பத்தில் சந்தோஷமான அனுபவங்களை ஏற்படுத்துவார்கள். குழந்தை பாக்கியத்திற்கு உண்டான முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு நல்ல செய்தி இன்னைக்கு வரும். காலை 11 மணி 29 நிமிஷத்துக்கு சந்திரன் 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி குருவின் பார்வையில் வரும்பொழுது பாக்கியஸ்தானம் வலுக்கின்றது. அதனால் பாக்யாதிபதி உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் வம்ச விருத்தி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய மாற்றத்தை குடும்பத்தில் உருவாக்குவதற்கு முயற்சி எடுத்தீங்கன்னா அது வெற்றியை தரும். காரிய வெற்றி ஏற்படும். தொழில் சிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் இருந்த கவலைகள் விலகும். தந்தைக்காக நீங்கள் எடுத்த மருத்துவ முயற்சிகள் வெற்றியை தரும். உங்கள் ஆரோக்கியத்திலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். ராசிநாதன் புதன் விரயஸ்தானத்தில் இருக்காரு. அதனால் தனிப்பட்ட செலவுகள் அதிகரித்தாலும் உங்களுடைய நட்சத்திரநாதன் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. காலை 11 மணி 29 நிமிஷத்திற்கு பயிற்சி ஆகிறது மட்டும் இல்லை, நீச்ச பங்கமாகிறாரு. அதனால் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள்.
சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். குறிப்பாக நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவர், இல்லை அரசு சம்மந்தப்பட்ட வேலை பண்ணுறவர், இல்லை அரசு கான்ட்ராக்ட் எடுத்து பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் உங்கள் பிஸ்னஸ், உங்களுடைய பதவி எல்லாம் வளர்ச்சியை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவர், உங்கள் கட்சியிலேருந்து பதவி கிடைக்கல அப்படின்ட்டு ஏமாந்துருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு ஒரு மரியாதை நிமித்தமான விஷயங்கள் ஏற்படும். மரியாதை கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். முக்கியத்துவம் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். துலாம் ராசி. ராசியில் சந்திரன் இருக்காரு. ராசிநாதன் விரயஸ்தானத்தில் நீச்ச பங்கமாக இருக்காரு. இது உங்களுக்கு செலவை கொடுத்தாலும் சந்தோஷத்தை கொடுத்தாலும் உங்களுக்கு கையிருப்பை கரைக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் இன்றைக்கி காலை 11:29 சந்திரன், ராசியில் இருக்கிற சந்திரன் 2ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி வளர்வரை சந்திரனாக குரு பார்வையில் வரது கஜகேசரி யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால அயல்நாட்டு தொடர்புகள் உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தும். வாக்கு சாதுரியம் அதிகரிக்கும். வார்த்தைகளால் உங்களுக்கு எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். பண வரவு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. குறிப்பாக குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த மனக்கவலைகள் விலகிற மாதிரி நற்செய்திகள் வரும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகளுடன் இருந்து வந்த மனஸ்தாபத்தை போக்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் அவங்கள உதாசீனப்படுத்துகிறீங்க, அவங்க அவங்கள உதாசீனப்படுத்துகிறாங்கங்கிறது முக்கியம் இல்லை. யார் மேலே தப்பு இருக்கோ அவங்க அதை திருத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இன்றைக்கி வார்த்தைகளில் தெளிவு ஏற்படும். இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களுக்கு தொழில் சிறக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. தாய் தந்தையருடன் மனஸ்தாபம் இருந்ததுன்னா அந்த மனஸ்தாபத்தை நிதானமான பேச்சுவார்த்தையின் மூலமாக திருத்திக் கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள் இருக்கிற குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பண வரவு ஏற்படும். அலுவலக ரீதியாக மரியாதைகள் கிடைக்கக்கூடிய உங்களுடைய அறிவுத்திறமைக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசுலையும் சரி உடம்புலையும் சரி இருந்த காயங்களுக்கு மருந்து கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். தெளிவான சிந்தனை ஏற்படும். பணபலம் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். விருச்சிக ராசி. விரயஸ்தானத்தில் சந்திரன் இருக்காரு. இன்று காலை 11:29 வரை. அது வரைக்கும் உங்களுக்கு மனக்கவலை, அலைச்சல், பணவரையம், எடுத்த காரியத்தில் தடைகள் போன்ற தடுமாற்றங்கள் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் மனக்கவலைகள், குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் கவலைகள், இப்படி எல்லா விஷயத்தில் தந்தையை பற்றிய கவலைகள், தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் பற்றிய கவலைகள்லாம் ஏற்படும். ஆனால் காலை 11:29 சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது குருவின் பார்வையில் வர்றதுனால கஜகேசரி யோகம் ஏற்பட்டு பாக்யாதிபதி நீச்சபங்கம் அடைகின்ற காரணத்தினால தடைகள் விலகும். நீண்ட நாள் ஏமாற்றங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில், பணம் சார்ந்த விஷயங்களில், வார்த்தைகள் சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பணபலம், வாக்பலம் போன்ற விஷயங்கள், குடும்ப பலம் ஏற்படுறதுனால எதிரிகள் சற்று பலமின்றி இருப்பார்கள். எதிரிகளின் செயல்பாடுகளை தவிடுபொடியாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் 3ஆம் நபர் தலையீடு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சொந்த புத்தியோடு செயல்படுறதுக்கு முயற்சி எடுங்க. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுடைய அறிவுத்திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். உங்களுடைய சக பணியாளர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருந்து செயல்படுவார்கள். உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதன் மூலமாக 1ஆம் இடத்துக்கு சந்திரன் வந்துட்டாரு. 4ஆம் இடத்துல சனி, 7ஆம் இடத்துல குரு, 10ஆம் இடத்துல புதன், சூரியன், இந்த 4 இடங்களும் பலமாக இருக்கிறதுனால உங்களுக்கு 4 விதமான சப்போர்ட் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில் சிறக்கக்கூடிய யோகம் ஏற்படும். உத்தியோக மேன்மை ஏற்படும். வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் புதிய அணுகுமுறை, அதுவும் வெளிநாட்டு தொடர்பான, வேற்று மதத்தினர் தொடர்பான வியாபாரம் சிறக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிறைவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. காலை 11 மணி வரைக்கும் அலைச்சல் இருக்கும். ஹாஸ்பிட்டல், வீடு, குடும்பம், குழந்தைங்க, அண்ணன் தம்பி, அக்கா தங்க, மாணவர்கள், உடன் பணியாற்றுபவர்கள், இப்படி எல்லாருக்காகவும் வேலை பண்ணுவீங்க. உங்கள் வேலை எதுவும் பார்க்க முடியாது. ஆனால் இன்றைக்கி 11:29 சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது
உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய, எதிர்பார்ப்புகளில் இருந்த ஏமாற்றத்தை போக்கக்கூடிய நற்செய்திகள் வருவதன் மூலமாக செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்படும். உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்குண்டான முயற்சிகளில் பக்க பலமாக செயல்படக்கூடிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். தனுசு ராசி. லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் காலை 11:29 வரைக்கும் உங்களுக்கு அனுகூலத்தையும் மூத்த சகோதரர்கள் மூலமாக உதவிகளையும் பெற்றுத்தரக்கூடிய வகையில் இருக்காரு. குழந்தைகளுடன் இருந்து வந்த மனஸ்தாபம் விலகினாலும் ஒரு நீர்பூத்த நெருப்பாக ஒரு சின்ன மன வருத்தம் 2 பேத்துக்கு இருந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கி காலை 11 மேலே அந்த நீர்பூத்த நெருப்பு மீண்டும் தலைதூக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பிற்பகலுக்கு மேல், அதாவது காலை 11 மேலேயே உங்களுக்கு மனக்கவலைகள் அல்லது செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளுக்காக செலவுகள், வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று காலை 11 மேலே வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா நீங்கள் பேசினீங்கன்னா எதிரிகள் உருவாகிறதுக்கு நீங்களே காரணமாக விடுவீர்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவலைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் கொடுத்த பணத்தையே திருப்பி கொடுக்குற மாதிரி சூழ்நிலை வருது. அனாவசியமாக செலவு ஆகும். இன்றைக்கி காலை 11 உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு பலத்தை கொடுத்தாலும் அலைச்சல் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது செல்வாக்குன்னா சாதாரண விஷயங்கள் இல்லைங்க. உங்களுக்கு மாலை மரியாதைகள் கிடைக்கும். லாபஸ்தானாதிபதி நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால உங்களுடைய செல்வாக்கு அதிகரித்தாலும் தேவையில்லாத விமர்சனங்களும் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் தான் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தந்தையுடன் கருத்து மோதல் ஏற்படும் அல்லது தந்தையுடைய ஆரோக்கிய விஷயத்தை நினச்சி கவலைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து விஷயத்தில் பங்காளிகளின் தொல்லைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதற்கான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பங்காளிக்கு ஏதாவது செட்டில்மெண்ட் கொடுக்குறீங்கன்னா இன்றைக்கி காலை 11 மேலே தான் தானாக நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. 8ஆம் வீட்டு அதிபதி நீச்ச பங்கமாகி இருக்கிறதுனால குரு பார்வையில் உங்களுக்கு எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகள் மனக்கவலையை கொடுத்தாலும் அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. அலுவலக ரீதியாக வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மகர ராசி. ராசிக்கு 10 மற்றும் 11ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறது உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் நன்மைகள் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய அலுவலக ரீதியான சில முயற்சிகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். கௌரவம் சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். குடும்பத்தில் குழந்தைகளின் பிடிவாத குணம் சற்று கவலையை ஏற்படுத்தினாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் சமாளிக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றியும் ஏற்பட்டு குடும்பத்தில் மாற்றங்களை செய்வதற்குண்டான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். குழந்தைகள் விஷயத்தில் உடன்பிறப்புகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகிறதுக்கு உண்டான முயற்சிகளில் நீங்கள் அனுகூலத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளின் தொல்லையை சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. குடும்பத்தில் 3ஆம் நபர் தலையீடு, 3 பேர் இல்லைங்க, 3ஆம் நபர் இல்லை, 4-5 பேர் இப்போ தலையீடு நடந்துகிட்ருக்கு. குடும்பத்தில் உறவுகளின் பகையை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குழந்தைகள் விஷயத்தில் நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். ஆனால் நீங்கள் பிடிவாதம் படிச்சிங்கன்னா அது சிக்கலை ஏற்படுத்தும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கணவன் மனைவி உறவிலாகட்டும் நண்பர்கள் உறவிலாகட்டும் நன்மைகள் அதிகரிக்கும். உங்களுடைய மரியாதைக்கு பங்கப்படாத வகையில் நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் ஒரு புதிய அத்தியாயம் துவங்குவதற்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்மையை ஏற்படுத்தும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். கடன் பிரச்சனைகள் சற்று கவலையை தரக்கூடிய வகையில் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை உங்களுடைய நண்பர்களோ உறவினர்களோ அதுவும் குறிப்பாக சகோதரர்களோ ஏற்படுத்தி கொடுப்பார்கள். மூத்த சகோதரர்களின் உதவி உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடிய வகையில் உதவிகள் கிடைக்கும். கும்பராசி. ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதனால் இன்று உங்களுக்கு அலுவலக ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுக்கு பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வளர்ச்சிக்கான பாதையில் பயணிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். இதன் மூலமாக உங்களுடைய தொழில் சிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
புதிய தொழில் துவங்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு அனுகூல பலன்கள் ஏற்படும். அது உதவியை பெறுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். அரசாங்க அதிகாரிகள் வகையில் அல்லது அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சற்று மெத்தனம் காட்டாமல் இருப்பது நல்லது. 1, 4, 7, 10 ஆகிய இடங்களில் சுப கிரகங்கள் இருப்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இன்று உங்களுக்கு பக்கபலமான செய்திகள் வருகின்ற யோகமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரிகளாலும் உடன்பிறப்புகளாலும் ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டாலும் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும். குழந்தைகள் இதுவரைக்கும் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படாமல் இருந்தாங்கன்னா, படிப்பில் ஆர்வம் இல்லாமல் இருந்தாங்கன்னா, இன்னைக்கு ஒரு புதிய அத்தியாயத்தை துவக்குவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். அவர்களின் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள். உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை புரிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வார்த்தைகளால் ஏற்பட்ட குழப்பங்களுக்கு வார்த்தைகளாலேயே குழப்ப நிவர்த்தி ஏற்படுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். உங்களுடைய ஆரோக்கியத்தினால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இடமாற்றத்திற்குண்டான முயற்சிகள் உங்களுக்கு பலத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. அலுவலக ரீதியாக இடமாற்றம் ஏற்பட்டதுன்னா அது சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க, வரவேற்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இதன் மூலமாக உங்களுக்கு மாற்றங்களை செய்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். இன்று உங்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட சஞ்சலங்கள் விலகி, உடன் பணியாற்றுபவர்களால் ஏற்பட்ட சஞ்சலங்கள் விலகி, மன நிறைவை தரக்கூடிய, ஒர்க் பிளேஸில் நல்ல பலத்தை தரக்கூடிய செய்திகள் வருகின்ற யோகமான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனாவசிய செலவுகள் ஏற்பட்டிருந்தது. அனாவசிய செலவுகள் மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் கடன் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது. ஆனால் இன்னைக்கு காலை 11 மணிக்கு மேலே உங்களுக்கு பலத்தை தரக்கூடிய, தொழில் சிறக்கக்கூடிய, தொழிலை விரிவுபடுத்துவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ஸ்திர சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் புதிய முடிவுகள் எடுப்பதன் மூலமாக உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களின் தவறான முடிவுகளை சமயோஜித புத்தியின் மூலமாகவும் அறிவார்த்தமான செயல்பாடுகள் மூலமாகவும் மாற்றி அமைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். அடுத்தவர்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மீன ராசி. இன்று காலை 11:29 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம், குடும்பம் சார்ந்த விஷயம் எதுலேயும் அவசரப்பட்டு முடிவெடுத்துடாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா நன்மைகள் ஏற்படும். உங்களுக்கு இன்று காலை 11:29 சந்திரன் 9ஆம் இடத்துக்கு பயிற்சியாகும் பொழுது குருவின் பார்வையில் வருகிறார். 3ஆம் வீட்டு அதிபதி நீச்ச பங்கமாகிறாரு, 5ஆம் வீட்டு அதிபதி நீச்ச பங்கமாகிறாரு. அதனால் அனைத்து விஷயத்திலும் காரியங்களிலும் வெற்றிகள் கிடைக்கும். எதிர்பாராத நன்மைகள் ஏற்படும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். குழந்தைகளின் வளர்ச்சி அமோகமாக இருக்கும். உடன்பிறப்புகளின் உதவி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் பெருமிதத்தை ஏற்படுத்தும். மொத்தத்தில் காலை 11 மணிக்கு மேலே தான் உங்களுக்கு நல்ல நேரமே ஆரம்பிக்கிறது. அதுவரை பொறுமையாக இருக்கிறது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகளால் சஞ்சலத்தை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு செலவுகள் குறைகின்ற நாளாக இருக்கும். உங்களுடைய அலுவலக ரீதியான தடுமாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா வீட்டில் பிரச்சனை, வெளியில் பிரச்சனை, உறவுகளுக்குள்ள பிரச்சனை, ஏகப்பட்ட குழப்பங்களில் இருக்கீங்க. இன்றைக்கி காலை 11:29 சந்திரன் பாக்கியஸ்தானத்துக்கு வரும்பொழுது நீச்ச பங்கமாகின்ற காரணத்தினால குழந்தைகளின் எழுச்சி பெருமிதத்தை ஏற்படுத்தும். உடன்பிறப்புகளால் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கு பெருத்த லாபம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறதுனால செலவுகளை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஆனால் செலவு ஜாஸ்தியாகின்னு இருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் குறையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சுமாரான நாள். ஆனால் காலை 11 மணி வரைக்கும் தான் சந்திராஷ்டமம் இருக்குன்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு அலைச்சல் இருக்குது. உடல் ரீதியான சோர்வுகளிலிருந்து வெளிவருவீர்கள். உடல் ரீதியான சோர்வுகளினால் ஏற்பட்ட தாக்கம் குறைந்து நன்மைகள் அதிகரிக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் இப்போ தாராளமாக துவக்கலாம். இன்னொரு 2 மாதத்துக்குள்ளார திருமணத்தை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வேண்டாம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ரீதியான சோர்வுகள் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய வியாதி மட்டும் இல்லைங்க, கடனும் உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துட்ருக்கு. அதனால் மனசில் ஒரு விதமான தடுமாற்றம். அந்த மன தடுமாற்றத்தின் காரணமாக ஆரோக்கியத்தில் தடுமாற்றத்தை சந்திக்கிறீர்கள். இன்று காலை 11 மணிக்கு மேலே நண்பர்களின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உடன்பிறப்புகளின் உதவியும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.